இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன் பொற்கடுக்கனுக்கும் அபரஞ்சி பூசணத்திற்கும் சரி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு வகையில் யார் சொல்வதையாவது கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். சபையில் போதகர் சொல்வதை கேட்கிறோம், வேலையிடத்தில் மேலாளர் சொல்வதை கேட்கிறோம், தொலைக்காட்சியில் செய்தியாளர் வாசிப்பதை கேட்கிறோம். ஏதாவது ஒரு வகையில் யார் சொல்வதையோ கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். கேட்கிற அத்தனை காரியங்களையும் நம் வாழ்வில் செயல்படுத்துகிறோமா என்றால் அது யோசிக்க வேண்டியதுதான். கேட்பதில் பாதி அளவு கூட நாம் செய்வதில்லை என்பதுதான் உண்மை. சரியானபடி சொல்லப்படுகிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யும் போது, அந்த வார்த்தைகள் ஞானமானதாக இருக்கும்போது, கேட்கும் அந்த செவிகளுக்கு அந்த புத்திமதிகள் பொன்னினால் ஆன பொருளுக்கு சமமாகும் என்று ஞானி கூறுகிறார். அநேகர் சத்தியத்தை கேட்கிறார்கள். சிலர் மனதை வேறு எங்கோ வைத்துக் கொண்டும், சிலர் வீட்டில் என்ன செய்ய வேண்டும் என்கிற நினைவோடும் கேட்கிறார்கள். அப்போது அந்த வார்த்தைகள் அவர்களுக்குள் கிரியை செய்வதில்லை. ஆனால் சத்தியத்தை ஜாக்கிரதையாக கேட்டு அதன்படி நடக்கும் போது அது நமக்குள் கிரியை செய்கிறது. அப்படி நடப்பவர்களுக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லும் போது அவர்கள் அதற்கு கீழ்ப்படிந்து நடப்பார்கள். அது அவர்கள் காதில் போடும் கடுக்கனுக்கும் அருமையான பொன்னிற்கும் சரி என்று இந்த இடத்தில் பார்க்கிறோம். கேட்க வேண்டியதை ஜாக்கிரதையோடு கேட்போம், கேட்க வேண்டாததை விட்டு விடுவோம். ஞானமாய் கடிந்து கொண்டு செய்யப்படும் புத்திமதியை விட்டு விடாதிருப்போம். என கண்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடவுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அவருடைய வார்த்தையின்படி நடத்துவாராக. ஜெபம் செய்வோம். ஏசப்பா, நாங்கள் யாவரும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்ய உங்க சத்தியம் எங்களை வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.